2 செதறி போயிருக்குது. இதை விட இன்னொரு பெரிய விஷயம்னாக்கா 1995 அப்போலாம் ஊடகத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க அந்த காலகட்டம் ஏபிஎல்எஃப், அதாவது இந்த பூவை மூர்த்தியார் இருக்கிறார் இல்லைங்களா, வட சென்னை கிட்டத்தட்ட வட தமிழகம் முழுக்க மிக பெரும் ஒரு ஆளுமையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்பாக இருந்தவர். விரல் இப்படி சுத்தினா போதும் லட்சக்கணக்கில் கூட்டம் வந்து கூடிரும். பூவை மூர்த்தியார், டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக தான் மற்றவங்க எல்லாமே எதிராளிகள்லாம் பார்த்தாங்க. அது அளவுக்கு பெரிய அளவுக்கு வன்முறையெல்லாம் இல்லை. சில இடங்களில் பதிலடி நடந்திருக்கும், அதோட சரி. அப்படி தான் அவர் அரசியல் இருந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஏபிஎல்எஃப் கொடி எங்கே பார்த்தாலும் சின்னம். வட தமிழகம் முழுக்க அது இல்லாத இடமே இல்லை. அப்படி அவர் வந்து பனங்கல் பார்க்கு நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாநாடு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு பெரிய ஏபிஎல்எஃப் அந்த கட்சி சார்பான மாநாடு. அப்போ சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களையும் இயக்குனர் எஸ்வி சேகர்னு நினைக்கிறேன் 2 பேரையும் சிறப்பு விருந்தினராக வந்து அழைச்சிருந்தார். அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக பிளாஸ்டிக் சார்க்கும் ஒரே ஒரு இது மட்டும் அந்த அந்த பெரிய அந்த ராஜ மந்திரி அமைச்சர்கள் உட்கார்றதுக்கான நாற்காலி மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படியான அந்த ராஜ நாற்காலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த போட்டு வச்சுருந்தாங்க. யாருக்காக அப்படின்னா மேடையெல்லாம் வந்துட்டு உடனே மருத்துவர் ராமதாஸ் அந்த இடத்துல உட்காரணும், ஐயா நீங்கள் தான் உட்காரணும், நீங்கள் தான் அதுக்கு பொருத்தம், உங்களுக்காக மட்டுமே இந்த நாற்காலி, நீங்கள் உட்காரணும் அதிகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்காலியை காட்டி சொல்கிறார் பூவை மூர்த்தியார். அதுக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா விதத்திலும் அறிவும் ஆற்றலும் படிப்பும் திறமையும் மக்களுடைய திரளையும் ஒருங்கே கொண்ட எல்லா விதத்திலும் தகுதியாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அதிகாரத்தில் உட்கார வேண்டும் ஒரு முதலமைச்சராக, அதற்கு நாங்கள் துணையாக இருப்போம் சொன்னது ராமதாஸ் அவர்கள். யாருக்கிட்ட? பூவை மூர்த்தியார் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த நாற்காலியில் அவர் உட்கார்லார். மறுத்துட்டு நீங்கள் அந்த நாற்காலியில் உட்காருங்க, உங்களுக்கு தான் தகுதி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற நீங்கள் அந்த ராஜ நாற்காலியில் உட்காருங்க, நாங்கள் பக்கத்தில் பிளாஸ்டிக் சேரில் உட்காருன்னு உட்காந்து அந்த புகைப்படம் இருக்குது பாருங்கள். இப்படியெல்லாம் அரசியல் இருந்தது தமிழ்நாட்டில். இதை கெடுத்தது யார்? குட்டிச்சோறு ஆக்குனது யார்?